இன்றைக்கு நாம் இங்கே பார்க்க போகிற ஆளுமை கல்யாண்குமார். ஸ்ரீதர் படங்கள் எத்தனையோ எவ்வளவோ படங்கள் எடுத்திருக்காரு. அவரை பற்றி சொல்லும்போதெல்லாம் நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இப்போ கல்யாண பரிசு, அது மாதிரி இப்படி தான் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இந்த 2 படங்களின் நாயகன் கல்யாண்குமார். முதல்ல அவர் கன்னட படத்தில் நடிக்கிறார். கன்னடத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தில் சந்தியாமாவும் நடித்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வித்யாவதி இவருக்கு ஜோடியாக முதல் ஜோடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட சித்தி வித்யாவதி. பின்னால் இவர் ஜெயலலிதாவுடைய படங்கள்லாம் நடித்தார் கல்யாண்குமார். ஸ்ரீதர் படங்களில் நெஞ்சில் ஒரு ஆலயம் அவருடைய மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்லணும். நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இந்த 2மே தமிழில் அவர் பண்ணதில் அவருக்கு மிக முக்கியமான படங்கள். அந்த ஏஎல் ராகவன் பாட்டு ஒன்று அதில் இருக்கும். ஏஎல் ராகவன் பாடின பாடல்கள்லேயே மிக முக்கியமான பாடல்னு ஒன்று சொல்லணும்னா எங்கிருந்தாலும் வாழ்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு முக்கியமான படம்னா நெஞ்சம் மறப்பதில்லை. பிபி ஸ்ரீனிவாஸ் அவரை நினச்சாலே ஜெமினி கணேசன் ஞாபகம் வரும். எது சொல்ல வரேன்னா, அந்த பிபி ஸ்ரீனிவாஸ் கல்யாணகுமாருக்கு நிறைய அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கிறார். நெஞ்சம் மறப்பதில்லை பார்த்தீங்கன்னா, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பின்னால் பாசத்தில் இதில் நீங்காத நினைவுன்னு எஸ்எஸ்ஆர் படங்கள் எல்லாம் நடித்தார். பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன்ற எம்ஜிஆர் படத்தை கன்னடத்தில் பண்ணது கல்யாணகுமார் தான். அப்புறம் பாலும் பழமும் சிவாஜி கணேசன், அந்த படத்தையும் இவர் தான் கன்னடத்தில் பண்ணார். முரடன் முத்துன்னு ஒரு படம், அதையும் ரீமேக் பண்ணப்போ கன்னடத்தில் கல்யாணகுமார் தான் நடித்தார். கல்யாணகுமார் வாழ்க்கை ஒரு மாதிரியான ஒரு 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 விசித்திரமான தன்மை கொண்டது. அப்புறம் அவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் யாருக்கு சொந்தம்னு ஒரு படம் நடித்தார். யாருக்கு சொந்தம் பார்த்தீங்கன்னா, அவர் கல்யாணகுமார்கிட்ட ஒரு பெருமிதம் இருந்தது. என்னென்னா, டிஆர் சுந்தரம் முன்னாடி நான் ட்ரிபிள் வைஸ் சிகரெட் அப்படியே வாயில் நான் அப்படியே சிகரெட் ஸ்மோக் பண்ணுவேன். சொல்லப்போனால் கல்யாணகுமார்கிட்ட அவரே என்கிட்ட சொன்னது என்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான், அது சிகரெட் பழக்கம். அவர்கிட்ட அந்த தண்ணியோ வேறு மாதிரி சினிமாவில் உள்ள மற்றவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எதுவுமே, வேறு பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த சிகரெட் அதான் சொல்கிறேன். அவர் சொல்லுவார், டிஆர் சுந்தரம் முன்னாடி மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் முன்னாடி சிகரெட் குடிக்கிறன்றது அவர் அந்த காலத்தில் குடித்தாருன்றது பெரிய விஷயம். அவர் எப்பயும் சுந்தரம் முன்னாடியே கால் மேலே கால் போட்டு யாருக்கு சொந்தம் நடிக்கும்போது சிகரெட்டை பற்ற வச்சுருவாங்க. சுந்தரம் டிஆர் சுந்தரம் ஒன்றும் சொல்ல மாட்டார் டைரக்டர். அவர் தான் முதலாளி. அவர் எப்பேற்பட்ட முதலாளினா, பியு சின்னப்பாவே போய் ஷூட்டிங் வராத பியு சின்னப்பாவை சேலத்தில் அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போய் பெரும்பால தட்டி எழுப்பினவர். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட் டைரக்டர் அவர். அப்போ ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸை ஒரு ஒரு அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக நடிகர்களையும் அங்கே உள்ள டெக்னீஷியன்ஸையும் வச்சுருந்தவர் தான் டிஆர் சுந்தரம். அப்படிப்பட்ட டிஆர் சுந்தரம் இவரை வச்சு யாருக்கு சொந்தம்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் ஒரு கடவுளை கண்டேன், இப்படி அழகு நீலான்னு கூட இவர் முத்துராமனை இவருமே நடித்தது யாருக்கும் தெரியாது. இவர் முத்துராமன் கூட நடித்ததுன்னா நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் எல்லாருக்கும் தெரியும். அழகு நீலான்னு ஒரு படமும் முத்துராமனோட 2 ஹீரோவாக அவங்க நடித்தாங்க. அந்த படம் ஃப்ளாப்புன்றதுனால பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. கல்யாண்குமாருக்கும் டைரக்டர் ஸ்ரீதருக்கும் உள்ள உறவு அவர் அவர் சில விஷயத்தில் பெருமிதங்கள் அவருக்கு உண்டு. என்னென்னா, ஸ்ரீதர் நிறைய புகைப்படங்களை காட்டி, இது எனக்கு எந்த கல்யாணத்துக்காண்டி எனக்கு மணப்பெண்ணுக்காண்டி இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வந்திருக்குது. இதில் நான் எந்த ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்னாராம். கல்யாண்குமார் தான் தேவசேனா ஸ்ரீதர் மனைவியோட ஃபோட்டோவை, பின்னால் மனைவியானவருடைய ஃபோட்டோவை எடுத்து, இந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தேவசேனா ஃபோட்டோவை நான் தான் எடுத்து நான் சொன்னேன். அவர் ஃபோட்டோவை காமிச்சப்போ, இந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன் அப்படி சொல்லி ஒரு அது அவருடைய சந்தோஷங்களில் ஒன்று.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு 2 மாஸ்டர் பீஸ் வந்து ஸ்ரீதருக்கு கொடுத்த கல்யாணகுமார் வந்து அதற்கு பிறகு ஸ்ரீதரை சந்திச்சதே கிடையாது. அவர்கிட்ட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஒரு அருமையான கான்வர்சேஷனலிஸ்ட் அவர். அவர் படங்களில் நடித்த விஷயங்கள், அது படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படம் நடித்தார். அந்த தாயில்லா பிள்ளை கலைஞர் கைவண்ணத்தில் எல்வி பிரசாத் எடுத்த படம். டாக்டர் கலைஞர் கைவண்ணத்தில் எடுக்கப்பட்ட படம். அது கலைஞருடைய வசனங்களே அவர் பேசினார். அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு படத்தில் அவருக்கு குரல் டப்பிங் குரல்னு வைக்கணும், கன்னட வாடை ரொம்ப இருக்குன்னாங்க. அப்போ அவர் ரொம்ப மாதிரி சங்கடப்பட்டு, நான் வந்து கலைஞர் வசனத்தே பேசினவன், தாயில்லா பிள்ளையில் நான் கலைஞர் கைவண்ணத்தில் உருவான படத்திலே நடித்தவன் நான். வந்து நான் வந்து நான் சொன்னேன், ஹூ வில் பிரேக் த ஐஸ்ன்னு, ஐ வில் பிரேக் த ஐஸ் அப்படின்னாரு. ஆனால் அவரால் செய்ய முடியல. டைரக்டரும் சரின்னு தான் சொன்னார். டைரக்டரும் சரின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது நடக்கலை. வந்து பின்னால் அவருக்கு அந்த படத்தில் வந்து டப்பிங் குரல் தான் கொடுத்தாங்க. என்னென்னா 1954லேருந்து தமிழ்நாட்டிலையே இருந்தவருக்கு அந்த நேரத்துலலாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஆளுங்க வந்து அப்போல்லாம் பிறந்துட கூட மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இவர் குரலில் கன்னட வாடை அடிக்குன்னு சொன்னதெல்லாம் அவரால் அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இன்சல்ட்டுன்ற மாதிரி அந்த நேரம் அவர் ஃபீல் பண்ணார். அவர் வாழ்க்கை வந்து அவருக்கு 2 குழந்தைகள்னு சொன்னார். ஆனால் உண்மை என்னன்றது எனக்கு பின்னால் தெரிய வந்தது. அவங்க 2 பேருமே தத்துப்புத்திரர்கள். அதில் ஒருத்தர் வந்து பரத் கல்யாண்னு இப்போ படங்களில் கூட இதில் சீரியல் எல்லாம் டிவி சீரியல் எல்லாம் நடிப்பார். அவங்க 2 பேருமே அவருக்கு குழந்தைகளை வந்து தத்தெடுத்து அதுவும் அந்த பரத் கல்யாணை பற்றி என்கிட்ட எல்லாம் பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. என் பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப நல்லா இருப்பான் அப்படின்னுவார். அந்த பையன் உண்மையிலே நல்லாவே செட்டில் ஒரு டிவி சீரியல்ஸில் நிறையா நடித்து ரொம்ப பிரபலமாக இன்றைக்கி பரத் கல்யாண்னா எல்லாருக்குமே தெரியுன்ற அளவுக்கு இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை பூராமே அவரால் மீண்டும் பெரிய வெற்றியை வந்து பார்க்கவே முடியல. அதுதான் உண்மை. 42 வயசு வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரனாக கோடீஸ்வரனாக இருந்துட்டு பின்னால் வந்து அவருக்கு அந்த வசதியில் ஒரு 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 தமிழில் ஒரு சின்ன ரவுண்டு வந்தார். தமிழ்லேயே அந்த அப்பா ரோல்லாம் நிறைய படங்கள் நடித்தார். அது அவருக்கு வந்து நல்ல சர்வைவலுக்கு பின்னால் அந்த 90ஸில் பிரச்சனை இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு முறை இவர் வந்து கல்யாணகுமார் என்கிட்ட கேட்டார், ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் பேரை சொல்லி. அந்த நடிகர் சொன்னார், நீங்கள் தேவன் கோயில் மணியோசைன்ற பாட்டை வந்து பிரமாதமாக பாடுங்க. அந்த தேவன் கோயில் மணியோசை பி மாதவனுடைய முதல் படம், கல்யாணகுமார் கதாநாயகனாக நடித்த படம். அது வந்து கூணனாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் அந்த சீர்காழியோட பாட்டை நான் பாடுறத கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உச்சி வெயில் ஷூட்டிங் நேரம் காவேரி கிராஸ்ன்ற இடம். நான் வந்து அந்த பாடலை பாடுறேன் நான். இது ஆசை கிழவன் குரலோசை அப்படின்னு நான் திரும்ப எடுக்கும்போது அந்த பெரியவர் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர். கல்யாணகுமார் அந்த நாஸ்டால்ஜியா, அது அவருடைய ரெமினிசன்ஸ், அந்த பழைய காலத்தை நினச்சி அப்படியே அவர் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. அதாவது என்னென்னா எனக்கு அப்போ நான் நினைக்கிறேன், நான் டிஎஸ் எலியட் சொல்லுவான், an old man will not forsake the world which has already forsaken him அப்படின்னு. அது மாதிரி இப்போ இவர் ஹெமிங்கோட ஒரு நாவல் ஓல்ட் மேன் அண்ட் த சி அப்படின்னு ஒரு நாவல். இது 2மே அந்த நேரத்தில் அவர் கண்ணீரை பார்த்தோன்னே நான் நினைக்கிறேன், உண்மையிலே எப்பேற்பட்ட வாழ்வு அனுபவங்களை கொண்ட ஒரு மனிதர். அந்த பாடலை நான் பாடும்போது அவரால் வந்து தன்னுடைய கண்ணீரை அடக்க முடியல. இது வந்து என்னால் அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அதில் இன்னொன்று அவர் சொன்னார், அவர் அந்த சீர்காழி பாட்டை அவர் சொல்லுவார், இப்போ சிவச்சிதம்பரம் பாடி கேட்டேன், நீங்கள் நம்பினா நமக்கு ரொம்ப பிரமாதமாக சீர்காழியை விட பிரமாதமாக பாடுறாரு. அதனால் தப்பு இல்லை. அதாவது புத்திரா தீச்சேத் பராஜயம்னுவாங்க. சீர்காழி மகன் வந்து சீர்காழியை விட பிரமாதமாக பாடுறன்றது சீர்காழி ஆத்மாவுக்கும் சந்தோஷம்தான். அது அப்பா வந்து விட பையன் நல்லா ஜெயிக்கணுன்றது தான் அப்பாவுக்கு ஆசையாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தா புத்திரேத் இச்சாத் பராஜயம். ஒரு மனுஷன் தன்னை யாரையாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறான்னா அது நிச்சயம் மகன் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பான். அந்த வகையில் அவர் கல்யாணகுமார் வந்து இப்படி யாருமே அந்த பழைய ஆளுங்க வந்து என்னதான் இருந்தாலும் இப்போ அந்த பாட்டு அவன் மகன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால்
மகன் வந்து ரொம்ப அருமையாக பாடுறாருங்க. சீர்காழியை விட பிரமாதமாக பாடுறாருங்க. சீர்காழிக்கே அது ஒரு மாஸ்டர் பீஸு. சீர்காழி மகன் அதை விட பிரமாதமாக பாடுறாருங்கன்னு இப்போ ரொம்ப பெருமிதமாக அவருடைய இதை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இதுவரை நாம் வந்து கல்யாண்குமார்ன்ற நடிகரை பற்றி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசினேன். அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.